ரவுண்ட் 2 மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். மலைக்கோயில் டேக்கிங் ஆன் ஜிஎன்சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க மலைக்கோவில். அதே 4 ஓவர் ஃபார்மேட்டு, ஒரு ஓவர் பர் பிளே, 4 பவுலர். இன்றைக்கி டேவோட எண்டில் இருக்கும் கடைசி மேட்ச் இன்றைக்கி டேயில். ஸ்ட்ரைக்கில் தேவ், ஓப்பனிங் பவுலர் விக்கி போட வந்திருக்காங்க, காமன் பவர் பிளேயர் போட வந்திருக்காங்க. இந்த மேட்ச் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் எண்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எண்ட்லேருந்து பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த எண்ட்லேருந்து போடும்போது அவுட் சைட் ஆப்ஷன் நிறைய வந்து பார்க்கலாம், ஃபுல்லராக பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே லென்த்தில் போடப்பட்ட பந்து இப்போ ஓடுறாங்க. லைட்டாக தாங்க டைமிங் கொடுத்தாரு, அதுக்குள்ளேயே ஓடிட்டார். ஓடி எடுக்கப்பட்ட 2 முதல் பால் ஃபாஸ்ட்டாக போட்டார். அந்த லென்த்துலேருந்து எடுத்து அமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் 6 ஓட்டம் பேக் ஃபுட்லேயே நின்று அடிச்சாருங்க தேவ். ஸ்லோவர் பட் பாடி லைனில் போட்டார். அந்த பக்கம் தான் காத்துன்னு பார்த்தா அது கைக்கு போயிருக்கா, பிடிச்சிட்டாருங்க. சிறப்பாக பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஒரு 6க்கு அப்புறமா நல்ல ஃபீல்டிங் சப்போர்ட், அதன் காரணமாக விக்கெட் கிடச்சிருக்கு. பட் பாடி லைனில் வந்திருக்க கூடாது. அவ்வளோ நல்லா ஃபிக் ஆடிட்டார் பேட்ஸ்மேனும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சதாம். ஐயோ சொருவியர்வார்னு எதிர்பார்த்தேன். ஸ்லோவராக தூக்கி போட்டு லெக்கட்டரை போட்டார். லென்த்லேருந்து பிடிச்சி எடுக்கிற மாதிரி தான் நிற்கிறாரு பேட்ஸ்மேன். பேக்கில் கிட்ட தான் பேட்டையே வச்சிருக்காரு. அங்கே தான் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர், வெயிட் ட்ரான்ஸ்ஃபரையும் போட்டு வச்சிருக்காரு. தூக்கி போடப்பட்ட பந்து, ஸ்லோவராக தூக்கி போடப்பட்ட பந்து குத்தி போட்டுருந்தா கண்டிப்பாக எடுத்துருப்பார் அவர் நின்ன ஸ்டான்ஸுக்கு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் விட்டு. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பாரதி. முதல் பால் விமல் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, 2 ஃபுல்லராக போட்டார். ஆஃப் வாலியை தாண்டி போட்டார். வேகம் கம்மி, லாஃப்ட்டுக்கு அந்த பொசிஷனில் பேட்ஸ்மேன் இல்லை. கேட்க மோத்தி கேப்பில் தான் போகுது. 4 ஓட்டம். எஸ், ரொம்ப நேரமாக அவர் டைமிங் தான் எதிர்பார்த்தாரு. இதுவுமே எதிர்வினில் போகுமா அப்படின்னு யோசிச்சப்போ போயிடுச்சு. வித்து போயிடுச்சுங்க, 6 போயிடுச்சு. அதான் காட்டுறாரு. அவுட் சைட் ஆஃப் சம் பேட்டை வச்சுருந்துருக்கணும், ஃப்ளாட்டாக வச்சது மேலே ஏறிச்சு, அடித்த காற்றுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபைன் லெக்லேருந்து கவர்ஸ் மிட் ஆஃப் அங்கிட்டு தான் காற்று போயிட்டுருக்கு. இப்போ வேகத்தை கம்மி பண்ணி ஒரு யார்கர் பார்க்க செம்மையாச்சு. ராக்கெட் மாதிரி போச்சு, தரையோட போனாலும் டேரக்டாக பட்ட மாதிரி இருக்கு. இல்லையா, தப்பிச்சிட்டாருங்க விமல். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 21 ஆடி இருக்காங்க. அதே 1 விக்கெட் விட்டு. ஸ்ட்ரைக்கில் விமல். இந்த ஓவர் 10க்கு பிரசன்னாக வந்திருக்காங்க. ஸோ போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச். ஸ்ட்ரைக்லையும் போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் இருக்காங்க, விமல் இருக்காங்க. முதல் பந்து சக்தி பக்கம் போச்சு, ஓடி எடுக்கப்பட்ட 1 இங்க. செகண்ட் பால் ஓவரில் டாஸு மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்ச லைனுக்குள்ளே தான். அவுட் சைட் ஆப்ஷன் வந்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுக்க கரெக்டாக இருந்துச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1 பவுன்ஸில் போச்சு. 4th ஒன் உமன் காட்டி ஆட பார்த்தாரு. போன மேட்ச் இப்படி தான் ஆடி கொடுத்தாங்க. பார்த்து ஓடி எடுக்கப்பட்ட 2. பால் உள்ள வந்திருக்கு. எஸ், பால் உள்ள வந்திருக்கு. பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் காட்டியிருக்காரு. 1 மோர் ஃபுல்லாக ஏறி ஆனாலும் துரத்தி போடுறாரு. ஓவரோட இறுதி பந்து. கப்பல் ஆஃப் ரன்ஸ். ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ஸ்கோரு. ஸோ போன ஓவர் 6 ரன் ஓவர். அடுத்த போல் சக்தி வந்திருக்காங்க. போன ஓவர் போட்ட பிரசன்னா போட்ட எண்டு வந்து ரொம்ப டஃப்பான எண்டு. ரன்ஸ் போகிற நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அதில் 6 ரனில் போட்டார். முதல் பந்து வித்தே கொடுக்காத பந்து, ஸ்டிக்கு மேலே வைக்க பார்த்தாங்க. சேஞ்ச் ஆஃப் பேஸ். அவுட் சைட் ஆஃப் சம். பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் வேறு ஃபுல்லாக கமிட் ஆக முடியல. கேப்புங்க வர விட்டானாரு. போடப்பட்ட வேகம் போலந்துக்கிட்டு போயிடுச்சு, பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஜிஎன்சிசிக்கு முக்கியமான பிளேயர் கண்டிப்பாக விமலை சொல்லலாம். எக்ஸ்பெக்டட் 1 தான், கேப்பில் போயிருதா, அங்கேயே ஆள் ஏற்றி வச்சுருக்காங்க. 2வது ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. கன்சிக்யூட்டிவாக 2 வைடு. ரீபால் நின்று எடுத்தார் பேட்ஸ்மேன் சொல்லலாம்.
பிரசன்னா அங்கே ஃபீல்டர் கேட்சையும் பிடிச்சிட்டாரு. டார்கெட் டிசைடிங் வந்து சரியான த்ரோ விட்டுட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டாக இருக்க வேண்டியது. முதல் இன்னிங்ஸ் முடியுது. டார்கெட் 38 ரன்னு. சேசிங்காக பிரசன்னா ஸ்ட்ரைக்கில். அந்த இடத்துல சக்தி இருக்காங்க லெஃப்டி பேட்ஸ்மேன். காமன் பவர் பிளே பொறுத்துக்கு ரகு வந்திருக்காங்க. முதல் வந்து டாஸ் பால் போய்கிட்டே இருக்கும். பந்து தடுக்க வாய்ப்பு கிடையாது. 1 பவுன்ஸ் பவுண்டரி. அங்கே செகண்ட் பால் பாடியில் பட்டிருக்கு உங்களுக்கு. அடுத்த பந்து நல்ல கேப்பு, நல்ல இடம், 4 ஓட்டமாக இருக்கும். ஃபோர்த் ஒன் வேரியேஷன், ஸ்லோவர் வேரியேஷன். குத்தி பேருக்கு பவுண்டரி ஓடுறாங்க. பரவாயில்லன்னு ஓடுறாங்க. போன போல ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட்டு. கண்டிப்பாக அதுதான். செகண்ட் டைம் உள்ளே வர பந்த வெளில அமிச்சிருக்காரு. ஸ்பெக்டாகுலர் கேட்சை பார்த்தோம். இப்போ பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை வேற பார்க்குறோம். பிரசன்னா ஒரு பால் பாக்கி இருக்கு. காட் சேஞ்சு. ரிசல்ட்டில் சேஞ்ச் இருந்த மாதிரி தெரியல. குத்தி போயிருக்குமோ? எஸ், குத்தி போயிருக்கதா சொல்லிட்டாங்க. 4 ஓட்டம். பவர்ஃபுல்லான ஓவர், பவர் பிளே ஓவராக மாற்றி கொடுத்துருந்தாரு. ரெண்டாவது ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிவில் 23 ஓட்டம். ஸோ மீதமுள்ள பந்தில் உங்களுக்கு 18 பால் பாக்கி இருக்குது. 15 ரன் தேவை. செகண்ட் ஓவர் நியூ பாலர் குட்டி. முதல் பால் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கமிட் ஆகலை. நல்லா விலைக்கு போட்டார். ரெண்டாவது பந்து ஒரு ஷார்ட் டிஸ்மிசல். எஸ், லேட்டாக ரியாக்ட் பண்ணாலுமே பிடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. உள்ளே போடப்பட்ட பந்து தரையோட ஓடி கொடுத்துட்டாரு. சேஃப் பிளே, ஸ்மார்ட் பிளே. விக்கி அவர்கிட்ட ரிஸ்கி ரன் ஓடி எடுக்க ரெடியாக இருந்தார். பிரசன்னா ஒரு நல்ல கேட்சாக பிடிச்சிருந்தாருங்க. ஆக்சுவலாக எதிர்வையில் ஜூம் பண்ண முடியல. ஆஃப் கட்டார் உள்ளே வந்துச்சு. லாஸ்ட் ஓவர் 5வது பந்து. ஆள் இருக்காங்களே, 5 போது கைக்கும் போது கேட்சை விட்டு தரல, பிடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோத்தி. லேட்டாக படிச்சு ரன்னாக மாறுது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் குட்டி 3 ரனில் போட்டிருக்காரு அந்த ஓவரை. ஸோ பால் டு பால் மேட்ச் வந்திருக்குன்னு சொல்லலாம். 12க்கு 12 ஆடணும். சதாம் அடுத்த நியூ பவுலர். முதல் பால் மேலே பட்டதாக சொல்லிட்டாங்க. டாட் பால். செகண்ட் பால் 11ல் 12. ஒரே போயிட்டாரு. மோத்தி போயிட்டாங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் கர்ணா. ப்ரெஷர் ஈஸ் அவுட் பண்ணணும். வந்தோடனே சிங்கிள் மாற்றி கொடுத்துட்டாரு. அடிச்சிட்டாங்க. எப்படி ஜம்ப் பண்ணி அடிச்சிட்டாரு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் ஃபுல் ஷாட்டுக்கு இடம் கொடுத்து போட்டாங்க. தரையோட போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கும். ப்ரெஷர் பால்னு சொல்லலாம். 1 more ரிமைனிங் இந்த ஓவரில். 7க்கு 8 தேவை. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கேட்ச் என்ற கால் வந்து சுற்றிக்கிட்டே போகுது. ஒரு ஓட்ட பவருக்கு இந்த முறை கைக்கு போயிருக்கு. மீண்டும் ஒரு விக்கெட். அவர்கிட்ட போன 2வது கேட்ச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் தான் மேட்ச் போட வந்திருக்காங்க. 6க்கு 8 தேவை. லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் யங் பவுலர் கிரி. மேட்ச் ஓவர் முதல் பந்து நேராக உள்ளே போட்டார். தலையை தாண்டி போயிருக்கு. மிட்டாவை உள்ளே வச்சு போட்டாங்க. ஆஹா, டைமிங் கிடைக்க ஓடி எடுக்கப்பட்ட 2. ஐயோ, அந்த இடத்துல 4 போயிடுச்சு. செகண்ட் பால் 5க்கு 4 தேவை. உள்ளே வந்திருக்கு பந்து. ஸ்ட்ரைக்கை மேக்ஸிமம் ஹரி பக்கம் தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. 4க்கு அப்புறமா டாட்டு. 4க்கு 4 தேவை. ஆஃப் ஸ்ட்ரைக் போயிருக்காரு. செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர் எக்கனாமிக்கலாக போட்டாங்க. குட்டி அவர் ஒரு 3 ரன்னு. அதுக்கு அடுத்த ஓவர் போட்ட ஒரு சதாம் அவர் 4 ரன்னு. ஸோ மேட்சுக்குள்ளே வந்திருக்காங்க. 3க்கு 3. ஃபுல் ஷாட் உடச்சி போட்டிருக்க கூடாது.
ஸ்ட்ரைக்கை மாற்றின தாண்டி நல்ல த்ரோ வந்ததுனால தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். ஹரி ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட்டு மூவ் 2க்கு 2 தேவை. இங்கே இருக்கும் போதே ஓடுறாங்க. ஒரன்னு சொல்லிட்டாங்க. டைம் ஃபார் டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக லாஸ்ட் பால் மேட்ச் பால், ஒரு பாலுக்கு ஒரு ரன் தேவை. ஸ்கோர்ஸ் லெவல் ஆகுமா, சூப்பர் போகுமா பார்ப்போம். வித் ஆன் ஆஃப் கையில் அடிச்சுட்டே ஓட பார்த்துருக்காங்க. ஓடி வந்துட்டாருங்க. ஸோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். வெல் பிளேட். இங்கே ஹரி எண்டு வரைக்கும் நின்று கொடுத்துட்டாரு. மேட்ச் ஒன் பை மலைக்கோயில். மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு அட்டாக் பண்ண விடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எக்கனாமிக்கலா பவுல்